கருதறிய ஞானம் உண்டாருடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டா எங்கள் பாட்டில் பிராந்தன் அடியவர்க்கு மூலவண்டாரம் வழங்குகின்றான் வந்து முதுவினே நம் குருமரவுக்கெல்லாம் முதல் குருநாதனாய் பங்கையத்துளவும் நாடும் வெற்றிரப்படை பொருந்த செங்கையும் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி வியாழக்கிழமையிலிருந்து வழக்கம் போல் சிறப்பாக நடைபெறும். அடுத்த பிரதோஷம் 28/5/2026 வியாழக்கிழமையிலிருந்து சிறப்பாக நடைபெறும்.
13வது நாளாகிய இன்றைய தினம் சிறப்பாக நடைபெறும். பிரதோஷ விழா முடிந்த பின்பு அருள்மிக சிங்காரவேலனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு தீபாவளியும் அதனைத் தொடர்ந்து திருக்கோயில் பிரகார விழா வசந்த விழா மிக சிறப்பாக நடைபெறும். அருள்மிகு சிங்காரவேலர் வசந்த விழா இன்னும் 2 நாட்கள் மட்டுமே நடைபெறும். அடுத்த பிரதோஷம் 28/5/2026 வியாழக்கிழமை என்று வழக்கம் போல் சிறப்பாக நடைபெறும். கையிலேயே மயிலை மயிலையே கையிலை பக்த ஜன குழுவினர் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் சின்ன மாட வீதியிலும் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் பெரிய மாட வீதியிலும் அருள்மிகு கபாலீஸ்வர கற்பகாம்பாள் திருநாமங்களை சொல்லி பாராயணம் செய்து வருகிறார்கள். இந்த பாராயணத்தில் இன்னும் நிறைய பக்தர்கள் கலந்து சிறப்பித்து அருள்மிகு கபாலீஸ்வர கற்பகாம்பாள் திருவுருள் பெற்றோக்கிய வேண்டுகிறோம். கையிலேயே மயிலை மயிலையே கையிலே பக்தஜன உலா குழுவினர் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் சின்ன மாட வீதியிலும் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் பெரிய மாட வீதியிலும் அருள்மிகு கபாலீஸ்வர கற்பகாம்பாள் திருநாமங்களை சொல்லி பக்தி உலா வருகிறார்கள். இந்த பக்தி உலா குழுவில் இன்னும் நிறைய பக்தர்கள் கலந்து சிறப்பித்து அருள்மிகு கபாலீஸ்வர கற்பகாம்பாள் திருவுருள் பெற்றுய வேண்டுகிறோம். அருள்மிகு சிங்காரவேலர் வசந்த விழா 13வது நாளாகிய இன்றைய தினம் நடைபெற உள்ளது. அருள்மிகு சிங்காரவேலருக்கு சிறப்பு தீபாவளியும் அதனைத் தொடர்ந்து பிரகார விழாவும் அதனைத் தொடர்ந்து வசந்த விழாவும் இரவு 8 மணி அளவில் நடைபெறும். இந்த விழா இன்னும் 2 நாட்கள் மட்டுமே நடைபெறும். இத்திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருக்கோவில் நிவேதன பிரசாதங்கள்